ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலில் பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மலர் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து, "இந்தா மலரே நீ சொன்னதெல்லாம் ஒன்று விடாமல் வாங்கிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "சரிங்க, ஓகே, அங்கே வச்சுட்டு போங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் அத்தை மாமா போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. "ஆமாம், அப்பா அம்மா எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்குறாங்க. "உள்ளே தான் ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துருக்காங்கங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நிமிஷத்துல முடிய வேண்டிய பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறிடுச்சுங்க. அதான் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அப்போ பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "என்ன மலர் பண்றது? இந்த மாரி சுரேஷ் இந்த மாரி நடந்துக்கிறானே, அவன் எப்பதான் திருந்துவானே தெரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, மதி எங்க?" அப்படின்றாங்க. "இல்ல, ரேவதிய கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்கள" அப்படின்றாங்க. "மதி என்கிட்ட பேச வந்தா, ஆனா நான் மூஞ்ச திருப்பிட்டு வந்துட்டேங்க" அப்படின்றாங்க. "ஏன் மலர் நீ இந்த மாரி பண்ற?" அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாங்க. "இல்லங்க, நான் ஒரு சுயநலவாதியும் மட்டும் இல்லாம, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல. நான் ஏன் தான் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அங்க ராஜலக்ஷ்மி வராங்க. "மலரு, மலரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்து தயக்கமா "வெந்நீர் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இருக்கு அத்த, இந்தா" அப்படின்னு சொல்லி எடுக்க போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ பார்த்துட்டு ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா அழுறாங்க. "எதுக்கும்மா அழுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "அழாதீங்கம்மா" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாங்க. "என்ன இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனே போனதில்ல. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வச்சுட்டாளடா இவ" அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. "சரி விடும்மா, பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. "நான் வாழ்நாள்ல போலீஸ் ஸ்டேஷன்ல காலடி எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா எந்த நேரத்துல தான் இவள கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தோமோ தெரியல. அவ வந்ததுலேருந்தே வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் ராஜலட்சுமியும் அழுதுன்னு இருக்காங்க. "பேசாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமயே இருந்திருக்கலாம். அவனோட வாழ்க்கையான அவனவனா நிம்மதியா இருந்திருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மதியோட அப்பாவும் வந்து நிக்கிறாங்க. "வாங்க, உங்க பொண்ணு பண்றதெல்லாம் நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. "போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கா" அப்படின்னு சொன்ன உடனே, மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, "எனக்கு இந்த விஷயம் தெரியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.